உடற்பயிற்சி செய்வதில் 15 வயது மாணவன் காட்டிய அதீத ஆர்வம் அவரது உயிர் போக காரணமாகிவிட்டது. சிறுவனின் தலையில் டம்பிள்ஸ் கருவி விழுந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அந்த மாணவன். உடல் கட்டை மெருகேற்றுவதில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? திரைப்பட நாயகர்களைப் போல பலருக்கும் தங்களது உடலை கட்டுமஸ்தாக வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை பெரும்பாலான ஆண்களுக்கு உண்டு. அதுபோன்ற ஆசையுடன் உடற்பயிற்சி கூடத்தில் சேர்ந்த 15 வயது மாணவன் தனது உயிர் போக உடற்பயிற்சி கூடத்தில் நடந்த விபத்து காரணமாகிவிட்டது. தனது உடலை கட்டுடலாக்க ஆசைப்பட்ட இந்த மாணவனின் பெயர் மோகன். ஆனால் சில நாட்களில் ஆசைப்பட்டதை அடைய எடுத்த முயற்சியே அவருக்கு யமனாக மாறிவிட்டது. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த மோகனின் தந்தை மின்வாரியத்தில் பணியாற்றுகிறார். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியடைந்து +1 வகுப்பில் சேர இருந்த மோகன் தனது கோடை விடுமுறையை பயனுள்ளதாக்க முயற்சி செய்துள்ளார். வீட்டின் அருகில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் கட்டணம் செலுத்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேர்ந்துள்ளார் மோகன். செவ்வாயன்று வழக்கம் போல உடற்பயிற்சிக்கு சென்ற மோகன் இரு கைகளிலும் டம்பிள்ஸ் கருவிகளை வைத்து உடற்பயிற்சி செய்த போது எதிர்பாராத விதமாக அந்த கருவி மோகனின் தலையில் வேகமாக விழுந்துள்ளது. அப்போதே மோகன் தன் சுயநினைவை இழந்தார். உடற்பயிற்சி கூடத்தில் இருந்தவர்கள் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். மோகனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். ஏதோ வெயிட் தூக்கியிருக்காப்புல, அது ஏதோ நெத்தியில் பட்டு இறந்துட்டாருன்னு நியூஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு எந்த தகவலும் இல்லை இது வரைக்கும். டெய்லி இல்லை, இப்போ தான் ஒரு 15 நாள் முன்னாடி தான் போய் சேர்ந்தாப்புல. 10 நாள் தான் ஆயிருக்கு போய் சேர்ந்து. அது அவங்க கோச்சு யாரும் இல்லை போல இது பக்கத்தில், அதனால் வந்த ப்ராப்ளமாக நான் தெரியல. 15 வயதில் உடற்பயிற்சி தேவையில்லை என்று மோகனின் பெற்றோர் தெரிவித்தும் ஆர்வ மிகுதியால் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றதாக மோகனின் உறவினர்கள் தெரிவித்தனர். பயிற்சி கூடத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் உடற்பயிற்சி நிபுணர்கள். ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்க பசங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் இல்லைன்னா தனியாக ஒர்க் அவுட் பண்ண விடக்கூடாது. முக்கியமாக ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எது மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி இடத்துல தான் பேரண்ட்ஸ் போய்ட்டு விடணும். ஏன்னா 15 ஏஜ் அப்படின்னும் போது அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் மேனுவல் டம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே இப்போ ஹைட்ராலிக்கில் வந்துருச்சு. ஹைட்ராலிக்கில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த சின்ன பசங்க என்ன மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க, அவங்கள்ட்டேருந்து நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? இப்போ கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறவங்க அப்படின்னா இன்னொருத்தரை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ அவங்க பாடி நல்லா இருக்குது அப்படின்னா ஸோ அவங்கள மாதிரி நம்ம சீக்கிரம் பண்ணணும், சீக்கிரம் டெவலப் பண்ணணும்னா ஒரு கைடன்ஸ் இல்லாமல் வெயிட்டு ஜாஸ்தி தூக்கி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது சப்போஸ் எதனா ஆக்சிடென்ட் ஆகிடலாம். ஸோ மேலே விட்டுடுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஜிம்மில் பக்கத்துலேருந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும், அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்களுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். அதிகமாக வெயிட் எடுத்து பண்ணக்கூடாது. வில்லிவாக்கம் போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி செய்வது நல்ல பழக்கம் என்றாலும் முறையாக செய்ய வேண்டும் என்பதை மோகனின் உயிரிழப்பு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது.